செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி அணியா விளக்கு எனும் தொடர் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இன்றைய தினம் இறுதி நாள் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். செம்மணி பகுதியில் முன்னர் இருந்த இராணுவ முகாமை குறிக்கும் வகையிலும் அங்கு இடம்பெற்ற அக்கிரமங்களை குறிக்கும் வகையிலும் ஒரு இராணுவ முகாம் மாதிரியான ஒரு மாதிரி அமைப்பு செய்யப்பட்டு அதில் கிருசாந்தியினுடைய பாடசாலை சீருடை மாதிரியான ஒரு மாதிரி சீருடை ஒன்றும் கட்டிவிடப்பட்டிருக்கின்றது. என்கின்ற தன்னார்வ இளைஞர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட அணியா தீபம் என்கின்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தின் 3ஆம் நாள் நிகழ்வு இன்று காலை 10 மணி அளவில் அகவணக்கத்துடன் ஆரம்பமாகி அதைத் தொடர்ந்து மலர் வணக்கம் இடம்பெற்று அதைத் தொடர்ந்து கவன ஈர்ப்பு பேரணி இடம்பெறும். இந்த போராட்டத்திற்கு வழி சேர்க்கும் முகமாக வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் தமிழர் தேசமாக ஒன்றிணைந்து இந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதோடு இதற்கு வழி சேர்க்கும் முகமாக கையெழுத்து போராட்டமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மனித புதைகுழி விடயம் எங்களுடைய உறவுகள் இறுதி யுத்தத்தின் போது பட்டுவாகல் பகுதியிலும் சரி, முகாம்களிலும் சரி, கடலில் சரி, வெள்ள வேன்களில் கடத்தப்பட்டவர்கள் என்று இப்படி ஏராளமான எங்களுடைய உறவுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கைது செய்தது எல்லோரும் அறிந்த விடயம். அந்த உறவுகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் எங்களுடைய மக்கள் வைத்து நேரடியாக, அதாவது 3000 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டமாக வடக்கு கிழக்கெங்கையும் செய்து கொண்டு வருகின்றார்கள். இது அனைவரும் அறிந்தபடியும். ஆனால் பல இடங்களில் புதைகுழிகள் தோண்டப்பட்டதும் உடலங்கள் வெளிப்பட்டதும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. செம்மணியை எடுத்துக்கொண்டால் 19 உடலங்கள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில், கொக்குத்தொடுவாயை எடுத்துக்கொண்டால் 52 உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில், மன்னார் சதோச விவரம் உங்களுக்கு தெரியும். இப்படியாக எல்லா இடமும் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய உறவு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரித்தான் இந்த மக்கள் அல்லது நாங்கள் எல்லோருமாக போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் இந்த இனவாத அரசாங்கமானது தங்களுடைய கொடுமையான செயல்களை செய்தது உலகெங்கும் தெரிந்து கொண்டும் இருக்கும் இந்த நிலையில் கூட எங்களுக்கான முடிவுகளை அல்லது எங்களுக்கான தீர்வுகளை இன்னும் தராமல் இழுத்து கொண்டு அல்லது இதற்குரிய பொறுப்பு கூறல் விடயத்தில் கூட மௌனம் சாதித்து கொண்டு இருப்பதை இந்த சர்வதேச நாடுகள் கூட பார்த்து கொண்டிருப்பதால் தான் எங்களுக்கு ஆகப்பெரிய வேதனையாக கிடக்கின்றது. இந்த மக்கள் எத்தனை தாய்மார் இறந்து விட்டார்கள், தேடிக்கொண்டிருந்த தாய்மார் இறந்து விட்டார்கள். அந்த இறப்பு கூட அதுகளுடைய கண்ணீர் நான் அந்த ஏற்கனவே சொன்னால் இந்த நந்திக்கடலை உதாரணம் காட்டி சொன்னால், இந்த நந்திக்கடலில் இப்போ எல்லாம் உண்மையில் முந்தின காலமெல்லாம் தண்ணீர் வற்றி இருக்கும். அந்த தண்ணீர் வற்றாமல் இருக்கிறதுக்கு காரணமே எங்களுடைய மக்களின் கண்ணீர் தான் அங்கே இருக்கிறது. அதான் வற்றாமல் இருக்கிறது கூட
நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இப்படியான ஒரு கொடுமையை எங்களுடைய இனத்துக்கு புரிந்த அரசாங்கத்தை, இனவாத அரசாங்கத்தை சர்வதேச நாடுகள் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. இதை செய்ய வேண்டும். இதேன் செய்யாமல் இழுத்தடிக்கின்றீர்கள்? எங்களுடைய இனத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற இலங்கை அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு சர்வதேசம் துணை போகின்றதா என்ற ஒரு ஐயப்பாடு எங்கள் மக்கள் மத்தியிலே எழுகின்ற நிலையை வைக்க வேண்டாம். தயவு செய்து மன்றாட்டமாக கேட்கின்றோம். எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய இனத்துக்கு நீதி தாருங்கள். எங்களுடைய மக்களுக்குரிய விடிவை தாருங்கள். இந்த நிலைமைக்கு காரணமானவர்களை தண்டியுங்கள். நிலைமைக்கு காரணமான இந்த ஆக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள் என்ற நிலையில் தான் எங்களுடைய உறவுகள் இப்படியான போராட்டங்களை நடத்தி கொண்டு எவ்வளவு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றனர் என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கோரி மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பினரால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் கவன ஈர்ப்பு போராட்டத்தின் 3ஆம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் காலை 10 மணியளவில் அகவணக்கத்துடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து மலர் வணக்கம் இடம்பெற்று சர்வதேச விசாரணைகள் இடம்பெற வேண்டும். தமிழர்கள் ஆகிய எங்களுக்கு இழைக்கப்பட்ட